உழைக்காத விஜய் அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு விஜய் தான் பதிலடி தரணும் தன்னுடைய இனி வரும் நாட்களிலான செயல்பாடுகள் மூலமாக. ஏன்னா, பிரச்சாரத்துக்கே ஒரு போதுமான நாட்கள செலவிடல. அதுக்கு பாதுகாப்பு ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு போதுமான பாதுகாப்பு வரப்போகுது. சரிதானா? ஸோ கொஞ்சம் அதிகமா மக்களோட நெருங்கணும். பவுன்சர் கலாச்சாரத்த ஒழிக்கணும். இனிமேல் பவுன்சர்களுக்கு வேலை இல்ல. அவர் அதிகாரத்தில இருக்கிறனால காவலர்களே அத பார்த்துப்பாங்க. போலீஸார் அத பார்த்துப்பாங்க. மக்களோட நெருங்கி வரணும். இந்த தன்னை சுற்றி ஒரு வளையம் போட்டனால தான் ஸ்டாலின் இவ்வளவு பெரிய நல்ல திட்டங்கள் கொடுத்தும், அவர் மெச்சத்தகுந்த அளவுக்கு தனி மனிதரா உயர்ந்து நின்றும், அவரே தோற்கிற அளவுக்கு காரணம் அவரை சுற்றி இருந்த அந்த வளையம் தான். அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல. கசப் முக்கியமான விஷயங்கள் ஒரு காதுக்கு போய் சேரல. விஜய் அந்த தவற செய்யக்கூடாது. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி 100க்கும் மேற்பட்ட இடங்கள் தனிப்பெரும் கட்சியா உருவாக்குறது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 2 வருஷம் அவருடைய கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல. இது எம்ஜிஆரே விஞ்சியதுன்னு சொல்லலாமா? இல்ல அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. ஒருத்தரோட ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த எந்த சோசியல் மீடியா தான் மெயின் காரணம். விஜயினுடைய இந்த தாக்கத்துக்கும் வீச்சுக்கும். எம்ஜிஆர் காலத்துல ஏதாவது மொபைல் போனாவது இருந்துச்சா? இதை ஒப்பிடுறது அது சிறுபிள்ளைத்தனமானதுன்னு நான் சொல்லுவேன். அதை விஜயே விரும்ப மாட்டார். விரும்புவது அவருக்கும் நல்லதல்ல. தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 118ங்கிற நம்பருக்கு இன்னும் ஒரு 10 தேவை இருக்கே சார். அதை எப்படி எதிர்காலத்துல எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சவாலான ஒரு காரியம் அது. ஏன்னா எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுக்க வந்தா கூட எனக்கு இன்ன துறை கொடுன்னு கேட்கிற அளவுக்கான கண்டிஷன் போடுற சூழல். காங்கிரஸோடு பேசுறதா தகவல் வருது. விடுதலை சிறுத்தைகளுடைய அவர் திருமாவளவன் அறிக்கையை பார்த்தா கூட்டணி ஆட்சியின் மீது அவருக்குள்ள மோகத்தை காட்டுது. எது வேணாலும் நடக்கலாம். 2 அணிகளிலும் இருக்கிற கட்சிகளை இழுத்தால்தான் 118ங்கிற குறைஞ்சபட்ச நம்பர் வருங்கிற ஒரு மெஜாரிட்டிக்கு தேவைப்படுற நம்பர் வரும்னு சூழல் இருக்கிற போது அது எவ்வளவு தூரம் சாத்தியம், சவாலான காரியமும் கூட அது. அப்படி வந்தா அந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை எவ்வளவு நாள் நீடிக்க அனுமதிக்கும் பிஜேபி? சாகசங்கள் செய்ய தயங்காத பிஜேபி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை எவ்வளவு நாள் நடத்த அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சவால்கள் நிறைய இருக்கு. விஜய் அதையும் கத்துக்கட்டுமே. இந்த அரசியலே அவர் பழகணும்ல. இதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த அனுபவங்களை அவர் கத்துக்கொண்டு மனமும் வந்து கத்துக்கணும். கசப்பான பாடங்கள் நிறைய வரும், இனிப்புகள் வரும். அதிகாரத்துல உட்கார்றதே சுவைதான். அதுல எவ்வளவு சுவையும் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு அவரும் உணர்ந்து கடணும்ல. இந்த கூட்டணி அரசியல் எப்படி வரப்போகுது, அவர் எப்படி சமாளிக்க போறான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் மட்டுமே வந்தா பத்தாது. அப்ப இடதுசாரிகளும் போவாங்களா? அவர்கள் குடைச்சல் கொடுப்பாங்களே, அவர்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்கு, கொள்கை சார்ந்த முழக்கங்கள் இருக்கு. அதை விஜய் எப்படி எதிர்கொள்வார்? ஆயிரம் கேள்விகள் இருக்கு.